உறவுகளும் சார்புகளும் சார்புகளின் சேர்ப்பை சரிபார்த்தல் பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வெரிஃபையிங் கம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ். இரண்டாவது வினா, F composite G is equal to G composite F எனில் K இன் மதிப்பை காண்க. வினாவை புரிதல், சார்புகளின் சேர்ப்பு பற்றி அறிதல், கணக்கீடு செய்தல், மதிப்புகளை சரிபார்த்தல், விடை பகிர்தல். First subdivision. F of x is equal to 3x plus 2. G of x is equal to 6x minus k. கொடுக்கப்பட்ட சார்புகள் f of x is equal to 3x plus 2. G of x is equal to 6x minus k. இங்க என்ன சொல்லிட்டாங்க? F composite G யும் G composite F ம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. முதல்ல F composite G கண்டுபிடிக்க போறோம். F composite G of x, F of G of x. F of G of x க்கு பதிலா 6x minus k. F of 6x minus k. F of x னா 3x plus 2. அப்ப x இருக்க வேண்டிய இடத்துல 6x minus k பிளேஸ் பண்றோம். So 3 into 6x minus k plus 2 அப்படின்னு வந்துரும். 3 அந்த பிராக்கெட்டோட மல்டிப்ளை பண்ணோம்னா 18x minus 3k plus 2. இதுதான் F composite G. G composite F கண்டுபிடிப்போம். G composite F of x, அதாவது G of F of x. F of x க்கு பதிலா 3x plus 2. G of 3x plus 2. G of x னா 6x minus k. அப்ப இங்க x க்கு பதிலா 3x plus 2 பிளேஸ் பண்றோம். 6 into 3x plus 2 minus k. பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத வெளியில இருக்கிற ஆறால பெருக்கிட்டோம்னா 18x plus 12 minus k அப்படின்னு வந்துருது. இதுதான் G composite F. நமக்கு தான் F composite G equal to G composite F கொடுத்துட்டாங்களே. அப்ப கண்டுபிடிச்ச ரெண்டு ஆன்சரையும் பேலன்ஸ் பண்றோம். பேலன்ஸ் பண்றோம்னா k எல்லாம் ஒரு பக்கம் கொண்டுட்டு வர்றோம், எண்களை மறுபக்கம் கொண்டுட்டு வர்றோம். இதுல 18xம் 18xம் கேன்சல் ஆயிடுச்சு. So minus 3k plus k is equal to 12 minus 2. Minus 2k is equal to 10. K is equal to minus 5 அப்படின்னு வந்துருச்சு. So k இன் மதிப்பு minus 5 ஆகும். மூன்றாவது வினா. F of x is equal to 2x minus 1. G of x is equal to x plus 1 whole divided by 2. எனில் F composite G is equal to G composite F is equal to x என காட்டு. வினாவை புரிதல், சார்புகளின் சேர்ப்பு பற்றி அறிதல், கணக்கீடு செய்தல், மதிப்புகளை சரிபார்த்தல், விடை பகிர்தல். இதுதான் ப்ரொசீஜர். கொடுக்கப்பட்ட சார்புகள் என்ன? F of x is equal to 2x minus 1. G of x is equal to x plus 1 whole divided by 2. நிறுவ வேண்டியது என்ன? F composite G is equal to G composite F. முதல்ல F composite G கண்டுபிடிக்க போறோம். F composite G of x, அதாவது F of G of x. G of x க்கு பதிலா x plus 1 whole divided by 2 பிளேஸ் பண்றோம். இப்ப F of x plus 1 divided by 2. F of x னா 2x minus 1. இப்ப x க்கு பதிலா x plus 1 divided by 2 பிளேஸ் பண்ணணும். இப்ப டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் கேன்சல் ஆயிடுச்சா? x plus 1 minus 1. இப்ப 1 1 கேன்சல் ஆயிடுச்சா? So F composite G is equal to x. இத ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது சமன்பாடு 1. G composite F கண்டுபிடிக்கணும். G composite F of x, அதாவது G of F of x. G of F of x னா F of x க்கு பதிலா 2x minus 1 பிளேஸ் பண்ணிக்கிறோம். இப்ப G of 2x minus 1. G of x னா x plus 1 divided by 2.
இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம 2x மைனஸ் 1 இப்ப போடணும். அப்ப 2x மைனஸ் 1 பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2. மேல 1 கேன்சல் ஆயிரும். 2x பை 2 இருக்கும். அதுலயும் 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x தான் மிச்சம். ஸோ G காம்போசிட் F is equal to x. இத சமன்பாடு 2 ஈக்குவேஷன் 2னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவலா இருக்குல்ல? ஸோ F காம்போசிட் G is equal to G காம்போசிட் F is equal to x என்பது நிறுவப்பட்டது. நான்காவது வினா. f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2 மற்றும் g composite f of a is equal to 1 எனில் a இன் மதிப்பை காண்க. வினாவை புரிதல், சார்புகளின் சேர்ப்பு பற்றி அறிதல், கணக்கீடு செய்தல், மதிப்புகளை சரிபார்த்தல், விடை பகர்தல். இதுதான் ப்ரொசீஜர். கொடுக்கப்பட்ட சார்புகள் என்ன? f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2. இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. g composite f of a is equal to 1. காண வேண்டியது a இன் மதிப்பு. g composite f of x என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதாவது g of f of x. f of x க்கு பதிலா x square minus 1 பிளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது g of x square minus 1. g of x னா x minus 2. அப்ப x க்கு பதிலா இங்கே நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியது x square minus 1. So x square minus 1 minus 2. minus 1ஐயும் minus 2ஐயும் ஆட் பண்ணா minus 3. So G composite F is equal to x square minus 3. இப்ப x க்கு பதிலா a யை பிரதியிடுறோம். அதுதான் G composite F of a. என்னவாகும்? a square minus 3 ஆயிரும். ஆனா இதனுடைய மதிப்பு 1ன்னு கொடுத்திருக்காங்களா? சோ அதுக்கு பதிலா 1ஐயும் நம்ம பிளேஸ் பண்றோம். 1 is equal to a square minus 3. இப்ப a square வேணும்னா minus 3 அந்த பக்கம் போகும், plus 3. So a square is equal to 1 plus 3, அதாவது 4. அப்ப a இன் மதிப்பு என்ன? plus or minus 2. So a இன் மதிப்பு plus or minus 2 ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?